சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கோர்ஸ் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணிவிட்டுருமா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸ் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேப்பா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து காமர்ஸ். ஸோ அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் 1 மார்க் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர்ஸாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 15 1 மார்க் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயே மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே பாருங்கள், ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். 1 மார்க்கு. ஹைட் ரேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இஸ் ரிமூவ்ட் பை ஆக்குபேஷன் இஸ் அ டாக்டர். த மெம்பர் இன் த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி ஆர் கால்டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி இஸ் செலக்டட் பை. ஸோ அப்படியே பாருங்கள் லைனாக. ஃபஸ்ட் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வரையும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். 17 18 19 20 பாருங்கள். ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். அந்த 7ல் ஏதோ நீங்கள் அந்த 10ல் 7 எழுதணும். நீங்கள் அதில் 30 கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி எழுதாகணும். 30 கம்பல்சரி எழுதாகணும். இப்போ இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறேன். 21 22 24 வேர் ஹவுஸு. இப்போ ரீட்டெய்லர் 26 அண்டு வாட் இஸ் லா. ஸோ 1 2 3 4 5 6 வந்துருச்சு இப்பயே. இப்போ டிஃபைன் கம்பெனி, அதுவும் ஈஸியாக நீங்கள் ஓனாக கூட எழுதலாம் நீங்கள். ஓகேவா, அப்புறம் 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் 25. ஸோ 7 ஆச்சு உங்களுக்கு. சிம்பிள் தான். ஓகேவா, அடுத்து 3 மார்க் பாருங்கள். கீழே இருக்குது 3 மார்க். அதே போல் 40 கொஸ்டின் கம்பல்சரி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டெப்ஸ் இன் ஃபேக்டரிங் ப்ராசஸ்ஸு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிஃபைன் இன்சூரன்ஸு 3 4 5 வந்துருச்சு. அப்புறம் மல்டிபிள் ஷாப்ஸ், டிமாண்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஷாப்ஸ் அது 6 ஆச்சு. இன்னும் 1 மட்டும் நீங்கள் எது தெரியுது எழுதிக்கோங்க. ஓகேவா, எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க்ஸ் பாருங்கள். கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. ஸோ இதில் ஏஇசி 41ல் ஏஇசி எழுதிக்கோங்க. அப்புறம் கேட்டகரிஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ், அதுவும் ஈஸி தான் 2. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அனலிட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இம்பார்ட். இது வந்து பிஏ 43ல் பிஏ. இப்போ 44ல் ஏ தான், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸியாக எழுதிடலாம். அப்போ 45 பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் டைரக்ட் டேக்ஸஸ், அதை எழுதிடலாம். அப்புறம் 6 பாருங்கள். 6 பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரேடு ஏ எழுதிக்கோங்க. அப்புறம் 7ல் பார்த்தீங்கன்னா எம்என்சி ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைல் எழுதிக்கோங்க. ஓகேவா, 7 5 மார்க். ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே மீடியா சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.